எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி நெல்லை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 9/3/2025. இடம் சதகத்துல்லா அப்பா கல்லூரி, திருநெல்வேலி. QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. எத்தனை மொழி வந்தாலும் நமது தாய்மொழியான தமிழை யாராலும் தொட முடியாது என எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் அமைந்துள்ள வேல்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் வேல்ஸ் கல்விக் குழுமம் ஒருங்கிணைப்பில் தமிழக புலவர் குழு 117வது கூட்டம் வேல்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர், வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசரி கே கணேஷ், விஐடி பல்கலைக்கழக வேந்தர் கோ விஸ்வநாதன், விஜிபி குழும தலைவர் டாக்டர் சந்தோஷம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசரி கே கணேஷ் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி திருக்குறள் புத்தகத்தை பரிசாக வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், தமிழ் என்பது கடல், நாளை மொழிதான் ஒரு மனிதனின் அடையாளம் என குறிப்பிட்டார். எத்தனை மொழி வந்தாலும் நமது தாய்மொழியான தமிழை யாராலும் தொட முடியாது என தெரிவித்தார். மொழி போயிட்டா அவனுடைய இனம் போயிடும், ஜாதி போயிடும், எல்லாமே போயிடும். ஆக மொழி என்பது முக்கியம். நான் இந்த மொழியை பேசுற போது மும்மொழியா 2 மொழியா நினைக்காதீங்க. என்னை பொறுத்தவரை மும்மொழி தான். இன்னும் 5 மொழி வந்தாலும் வரவேற்பு. நமக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தாய்மொழி பேர், தமிழ் மொழி பேர் நம்பிக்கை இருக்கு. எத்தனை மொழி வந்தாலும் என் தாய்மொழியை ஒருத்தரா கட் பண்ண முடியும். அவங்கெல்லாம் 26 எழுத்துக்களை வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம 247 எழுத்துக்களை வச்சு நம்ம லிபரலா அருமையா ஒரு பொருளுக்கு பல வார்த்தைகள் வைத்திருக்கிறோம் இல்லையா? பூவனாக பறித்தான், பொழிதான், தட்டாளி பல விதம் வச்சிருக்கோம். ஆக நம்ம தமிழ் மக்களும் சரி, தமிழகத்தில் ஆளுநர்களும் சரி, அச்சத்தை நீங்களே உங்களுக்காக உண்டாக்கி கொள்ள வேண்டாம். எந்த பொம்மனாலும் தமிழுடைய மொழியை, அதனுடைய திறமையை, அதனுடைய பெருமையை நிச்சயமாக எந்த விதத்திலும் அதை ஒரு காலத்திலையும் அதை பெரிய செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய மொழி ஆழமான மொழி, உண்மையான மொழி, இயற்கையான மொழி.